குடும்பத்துக்கு நம்ம தமிழ் புரிய வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸ் தருவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஈஸ்வரி இப்போ அது சிக்கணும். கண்மணியுடைய வாழ்க்கை நம்ம ஆறுமுகத்தோட சேர்த்து வச்சா தான் நல்லா இருக்கும்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறணும். கண்மணி வந்து ரொம்பவே ஆசைப்படுறாங்க. அந்த விஷயம் இப்போ வந்து தமிழுக்கு முழுசா புரிய வருது. கண்டிப்பாக ஆறுமுகம் அண்ணன் கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் கண்மணி நல்லா இருப்பான்னு இப்போ ஓங்கி அடித்த மாதிரி நம்ம தமிழ் வந்து சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. சேது வந்து இவனுக்காக கட்டி கொடுக்கல. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாலும் அதுக்கப்புறம் நம்ம தங்கச்சியுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம வீட்டோடு வச்சுக்கிறதா நல்லது. அதுக்கு ஒரே மாப்பிள்ளை அப்படின்னா நம்ம ஆறுமுகமாக தான் இருக்க முடியும். ஆறுமுகம் மாதிரி திருந்தி வாழ்றவனுக்கு நம்ம தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல ஒரு ஆட்சியனையும் கிடையாதுன்ற மாதிரி வந்து சேது வந்து நல்ல முடிவு எடுக்க போறாரு. இதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்து தாமதம் குதிக்க போறாங்க. அந்த புது மாப்பிள்ளையோடைய முகத்திரையும் நம்ம சேது பொட்டு வைக்க போறாங்க. கடைசி நிமிஷத்துல ஆதாரத்தோட கொண்டு வந்து நிக்க போறாரு நம்ம கருப்பனை. வந்து கருப்பு வந்து ஆதாரத்தை கொண்டு வந்த உடனே இந்த சாவித்திரிக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்கு. ஈஸ்வரியுடைய சாயம் வெளுத்து போச்சுன்னா அத்தனை பேரும் மூஞ்சில காரியத்து போறாங்க. இதான் நடக்க போது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.